இந்த நபருக்கு அவரோட பெல்விஸ் நவுந்து இருக்கு, அதான் பெல்விஸ் மிஸ் அலைன் சொல்லுவோம். இந்த பெல்விஸ் மிஸ் அலைன் ஆனனால இவரோட லம்பார் எல்லாமே நகர்ந்து கிடக்குது. அது அவருக்கு இந்த இடத்துல கம்ப்ரெஷன் ஆகியிருக்கு. இந்த இடத்துல அவருக்கு கைஃபோசிஸ் போல, அதாவது முதுகு வளைஞ்சிச்சு, அதாவது முதுகு குனியிற முதுகு வேற, வளையிற முதுகு வேற. இவருக்கு இந்த லம்பார் ஏரியால இருந்தே முதுகு வளைய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த முதுகுத்தண்டு இந்த லம்பார் ஏரியா அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா L4 L5 வலதுபுறமாக திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. பின்னாடி மேலே இருக்கிற இந்த L1 L2 பார்த்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் மிஸ் அலைன் ஆகி நவுந்து இருக்கு. இந்த மிஸ் அலைன் இப்போ நம்ம சைட் போஸ்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு உள்ளே இருக்கிற இந்த இன்டர்வெர்டிபிள் டிஸ்க்னு சொல்லுவோம். இந்த ஜவ்வு போல இருக்கிற இடம் இவருக்கு சில இடத்துல பெருசாகிடுச்சு. ஓகே, இது ஓர்புறமாக வளைஞ்சிடுச்சு. கீழே ஓர்புறமாக வளைஞ்ச உடனே மேலே இருக்கிற ஒரு 2-3 வெர்டிபிராஸ் இவருக்கு சரி தன் நிலையே எப்படி உட்காரணும்னு தெரியாமல் உட்கார்ந்துருக்குது. இது இப்படி நவுந்து இருக்கனால இவரால் சரியாக உட்கார முடியாது. ஒரு கால் இவருக்கு வெளியே வந்துருக்கும். ஏன்னா இந்த பெல்விஸ் அவருக்கு மேலேயும் கீழேயும் இருக்கு. அதனால இவர் காலோட ஃபீமர் ஜாயிண்ட் என்று சொல்கிற இடம் கொஞ்சம் விலகி இருக்கும். இது நவுந்திருக்க மெயின் காரணம் அவரோட தொழில், அவரோட வேலை. அவரோட வேலையின் மித்தமாக அவர் உட்கார்ற பொசிஷனும் சரி, அவர் பைக் ஓட்டுற பொசிஷனும் சரி, அவர் கார் ஓட்டுற பொசிஷனும் சரி, அதனால் இந்த அக்ரிவேஷன் அவருக்கு வந்திருக்கு. இது 1 நாள் 2 நாளில் வரலாம், பல மாதங்களுக்கு மேலே இந்த அக்ரிவேஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் இவருக்கு வலின்னு ஒன்று இவரோட இடுப்பில் வந்திருக்கும். இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு அந்த நபருக்கு அனஸ்தீசியா கொடுத்து அந்த அனஸ்தீசியல் எஃபெக்டில் அவரோட நரம்பெல்லாம் அடங்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, சேக்ரம்லையும் லம்பார்லையும் அவருக்கு திருப்பி ஹை டோஸ் கொடுத்து அவரோட நரம்போட்டத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவருக்கு உணர்ச்சியற்று போக வச்சு அதுக்கப்புறமா அவருக்கு என்ன சர்ஜரி பண்ணணுமோ, நீட்லிங் பண்ணணுமோ, அவருக்கு சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நேனோ கேமரா போட்டு அந்த கேமராவை ஸ்க்ரீனில் பார்த்து அவரோட வெர்டிபிள் டிஸ்கை பின் பண்ணி ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி அதுக்கு என்னென்ன பிளேட்ஸ் வைக்க முடியுமோ வச்சு அந்த இடத்த அவங்க ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரு மிஷினுக்கு சரிப்பட்டு வரும், நம்ம உடம்புக்கு சரிப்பட்டு வருமா புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு உணர்ச்சியால் ஆகப்பட்டது, உணர்வுகளால் ஆகப்பட்டது, இரத்த தசைகளோடு ஆகப்பட்டது. இந்த முதுகுத்தண்டில் இருக்கிற ஜவ்வு இவருக்கு வளரணும். இந்த முதுகுத்தண்டு ஜவ்வு வளர்ந்தா இவருக்கு அந்த லம்பார் வெர்டிபிராஸ் எல்லாமே தன் நிலையை சீர் செய்து அதோட பொசிஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும். அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு இவருக்கு என்ன ஃபாலோ பண்ணணுமோ, எந்த விதமான இருக்கையில் உட்காரணுமோ, எந்த விதமான எக்ஸசைஸ் பண்ணால் இது ரெஜுவினேட் ஆகணுமோ அதை பண்ணினா தானே இவருக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு இவருக்கு பின் பண்ணுறாங்கன்ட்டு இந்த பின் பண்ணி இவருக்கு அங்கே இருக்கிற நரம்போட்ட பாதை பின்னாடி நாட்களில் சரியாகுமா? பின்னாடி நாட்களில் இவருக்கு அங்கே இருக்கிற நரம்போட்டத்துக்கு உணர்வு வருமா? பின்னாடி நாட்களில் இவருக்கு அந்த கீழே போகிற நரம்புல உணர்ச்சிகள் வருமா? இது அந்த நேரத்துக்கு வேணால் அவங்களுக்கு சரியாக படலாம். ஆனால் நாம் மனிதர்கள், உணர்ச்சி உள்ள மனிதர்கள், உணர்வு உள்ள மனிதர்கள், ரத்தம் தசையாக இருக்கிற மனிதர்கள், நமக்கு இப்படிப்பட்ட சிகிச்சை உகந்ததா? இந்த முதுகுத்தண்டு வடத்துக்கு, இந்த லம்பார் ஸ்டெனோசிஸ்க்கும், இந்த லம்பார் பங்க்சருக்கும், இந்த மிஸ்அலைன் டிஸ்க்குக்கும், இந்த மிஸ்அலைன் வெர்டிபிராஸ்க்கும் நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றி நாம் உட்கார முறையும் சரி, நாம் உண்ணும் முறையும் சரி, நம்ம எக்ஸசைஸ் முறையை மாற்றினாலே நம்ம இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியாக ரிலீவ் ஆகிடலாம்.